உலகெங்கும் தமிழ் பரப்பும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். இன்றும் கவிதையும் கானத்தோடும் உங்களுடன் இணைந்திருப்பது ஜெர்மனியிலிருந்து தர்ஷினி. இன்றைய கவிதையும் கானத்தையும் அழகாக எழுதி நமக்காக வழங்கியிருப்பவர் ஜெர்மன் கௌரி கமல் அவர்கள். அவருக்கு வானொலி சார்பாகவும் அனைத்து அன்பு உறவுகள் சார்பாகவும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஓர் அழகான பாடல் காற்றலையில் தவழ்ந்து வருகின்றது. அதனை ரசித்துவிட்டு அவருடைய கவிதையும் கானத்துள் நுழைவோம். என் நினைவுதானே ஏங்குதே, என் நினைவுதானே ஏங்குதே. பெற்ற அன்னை இல்லையே, பேசும் தெய்வம் இல்லையே, அவள் தான் இன்று நான் இல்லையே. ஓ என் நினைவுதானே ஏங்குதே. பெற்ற அன்னை இல்லையே, பேசும் தெய்வம் இல்லையே, அவள் தான் இன்றி நான் இல்லையே. ஓ என் நினைவுதானே ஏங்குதே. நானும் இங்கு பாடல் சொல்லும் ஞானம் எல்லாம் அள்ளி தந்த தேவன் குருநாதனே, உனை வாழ்த்தினே. நான் தான் தாயும் இன்றி பாட்டு பாடவாயும் இன்றி தத்தளிக்கும் ஜீவன் என்னை வாழ்த்தினார் நான் பாடுவேன். நினைவுதானே ஏங்குதே. பெற்ற அன்னை இல்லையே, பேசும் தெய்வம் இல்லையே, அவள் தான் இன்று நான் இல்லையே. என் நினைவுதானே ஏங்குதே. நெஞ்சே உந்தன் பக்கம் தெய்வம் உண்டு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, பாடு. நீ பாடினால் ஊர் பாடுமே. வா வா வெற்றி என்னும் மாலை உண்டு, உந்தன் தோளில் வாங்கிக் கொண்டு ஆடு. வருங்காலமே உன் கையில் தான். என்
இன்றி நான் இல்லையே என் நினைவுதானே ஏங்குதே. நாதம் மீட்டும் இந்த தந்திக்குள்ளே பாலை போலே பொங்கி பொங்கி மோதும். இதுதான் ஒரு இசைக்காவியம். நீரம் என்னுடைய சித்தத்திலும் என்னுடைய ரத்தத்திலும் ஊறும். அதற்காகவே நான் வாழ்கிறேன். என் நினைவுதானே ஏங்குதே. 10 மாதம் சுமந்து பெற்றால்தான் தாயென்று அல்ல. எவரொருவர் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் நம்மை பேணி பாதுகாத்து நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து அன்பாகவும் பண்பாகவும் பாதுகாக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தாய்மை உள்ளம் கொண்டவர்களே. அப்படி தன்னை வளர்த்து ஆளாக்கி இன்று வரை தாய்க்கு தாயாக இருக்கும் தன்னுடைய அக்காவின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு தன்னுடைய முதலாவது கவிதையை அவருக்காக சமர்ப்பித்திருக்கின்றார் கௌரி கமல் அவர்கள். அவருடைய கவிதைக்குள் செல்லும் முன் அவருடைய அன்பான அக்காவிற்கு SRS தமிழ் வானொலி சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் SRS ரவிஷான் குடும்பம் சார்பாகவும் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோ அவருடைய அந்த கவிதை. தாயினும் மென்மையானவள் என்ற தலைப்பில் 10 மாதம் என்னை சுமக்காமல் தாயுமானவளே, 10 மாதம் என்னை சுமக்காமல் தாயுமானவளே, தன் உதிரத்தை தாய்ப்பாலாக கொடுப்பவள்தான் அம்மா, தன் உதிரத்தை தாய்ப்பாலாக கொடுப்பவள்தான் அம்மா, தன் உதிரமே நான் தான் என்று பாசத்தை உயிராக தந்த என் அம்மா என் அக்கா, தன் உதிரமே நான் தான் என்று தன் பாசத்தை உயிராக தந்த என் அம்மா என் அக்கா, அம்மாவின் தாய்மை உள்ளத்தை கொண்டவள் என் உயிர் அக்கா, தன் நலம் மறந்து தாயாக தியாகியானவளே, தன் நலம் மறந்து தாயாக தியாகி ஆனவளே, என்றும் என் உயிரானவள், என்றும் என் உயிரானவள், பட்ட படிப்பு படிக்காமலே பாடங்கள் பல புகட்டியவள், பட்ட படிப்பு படிக்காமலே பாடங்கள் பல புகட்டியவள், கடவுள் எனக்கு ஒரு வரம் தருவாரெனில், கடவுள் எனக்கு ஒரு வரம் தருவாரெனில் மீண்டும் உன் தாயன்பை தா என்று கேட்பேன், மீண்டும் உன் தாயன்பை தா என்று கேட்பேன் என்று தன் தாயுமான உயிர் அக்காவிற்காக அந்த கவிதையை வடித்திருக்கின்றார். அவர் அதற்காக தேர்வு செய்த பாடல் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கிடலாமா. இதோ அந்த அழகான பாடல், அனைவரும் சேர்ந்து கேட்டு ரசிப்போம். எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும்
அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமோவா பார்த்து பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளையச்சில் சோறு தின்பா. பல்லு முளைக்க மெல்ல முனையா மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? செடி முளைச்சா மண்ணுக்காது பிரசவந்தான், உன்னை பேர துடி துடிச்சா அன்னைக்கது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்ட தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மையம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, பேதை போல அவள் இருப்பா, மேதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. பெண் என்றால் வெறும் மென்மையானவள் என்று மட்டும் அர்த்தமில்லை. பெண் என்பவள் எவ்வளவு தைரியசாலி, எவ்வளவு பொறுமைசாலி என்பது சிலருக்கு புரிவதில்லை. அப்படிப்பட்ட பெண்ணின் பொறுமையை தன் கவி வரிகளில் வடித்திருக்கின்றார். அவருடைய இரண்டாவது கவிதை யார் சுமைதாங்கி என்ற தலைப்பில், வழிப்போக்க நிலைப்பார சுயநலம் அறியா சுமைதாங்கி, வழிப்போக்கன் இளைப்பார சுயநலம் அறியா சுமைதாங்கி, வந்தவர் அமர அமர்ந்தவர் நகர, வந்தவர் அமர அமர்ந்தவர் நகர என்றும் சலிக்காத தாங்கி, பலரின் சோக சுக துக்கங்களை ஏற்றுக்கொண்டு வருவோருக்காய் காத்திருக்கும் கல்தூணி,
பலரின் சோக சுக துக்கங்களை ஏற்றுக்கொண்டு வருவோருக்காய் காத்திருக்கும் கல் தூணே, உன்னை விட ஒரு சுமை தாங்கி உண்டென்று உனக்கு தெரியுமா? அவளே பெண். ஆமாம், அவளே பெண். கட்டுப்பாடுகளை சுமக்கின்றாள். அக்காலத்தில் விறகு சுமந்தவள் இக்காலத்தில் பயத்தை சுமக்கின்றாள். பாதுகாப்பின்மையால் சில சமயம் வீண்படி சுமக்கின்றாள். பல சமயம் இயலாதவர் இழிச்சொல்லையும் சுமக்கின்றாள். மணந்தவன் தலைமுறையை சுமக்கின்றாள். மாண்டவர் குடும்பங்களை சுமக்கின்றாள். இல்ல பணியோடு பொருளாதார பாரத்தையும் சுமக்கும் தாரமாகின்றாள். கன்னியாய், கற்பிணியாய், கன்னி தாயாய், பணிப்பெண்ணாய், ஏழையாய், விதவை கோலமாய் பெருந்தாங்கியாகின்றாள். ஆம், அவளே உன்னை மிஞ்சும் சுமைதாங்கி. அருமையான கவிதை. வாழ்த்துக்கள் கௌரி கமல் அவர்களே. அழகாக பெண்ணின் நிலைமையை உங்கள் வரிகளில் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். இந்த கவிக்காக அவர் தேர்வு செய்த பாடல் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற ஒரு அற்புதமான பாடல் இதோ. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். என்ற மதல்லை கை விலங்குகள் போகும், என்ற மதல்லை கை விலங்குகள் போகும், என்ற மதில்கள் இது பொய்யாகும், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த காதோடு கவி சொல்லி காற்றலையில் காதுக்கினிய கானங்களோடு தவழ்ந்து வருகின்றது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தையும் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கௌரி கமல் அவர்கள். அவருடைய 3வது கவிதை என்ன தெரியுமா? தனிமையில் ஒரு சுகம் உண்டு. சிலருக்கு தனிமையில் ஞானம் கிடைக்கின்றது,
சிலருக்கோ புத்தி பேதலிக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தனிமையை பற்றி என்ன சொல்ல வருகின்றார் இவர்? இதோ, நெருக்குதலற்ற நெருக்கீடுகளற்ற சூழ்நிலைகளே சுயமாய் சிந்திக்க வைத்திடும். நெருக்குதலற்ற நெருக்கீடுகளற்ற சூழ்நிலைகளே சுயமாய் சிந்திக்க வைத்திடும். எழுத வேண்டும் என்ற எண்ணங்களை உன் எழில்முக நினைவுகள் தருகின்றது. எழுத வேண்டும் என்ற எண்ணங்களை உன் எழில்முக நினைவுகள் தருகின்றது. காற்றைப் போல் காலமும் கடந்து போகின்றது. நீயும் நானும் பேசத் தொடங்கிய காலங்களும் அதிவேகமாகவே நகர்கின்றன. மாயங்கள் மருந்துகளால் மனக்காயங்கள் ஆறுவதில்லை. மனம் கொண்ட நேசங்களின் அரவணைப்பில் கலைகின்றது. அளவாய் பேசும் அன்பான மனநிலையும் அழகாய் பேணும் உன் ஞாபக அலைகளும். அளவாய் பேசும் அன்பான மனநிலையும் அழகாய் பேணும் உன் ஞாபக அலைகளும் அடுத்த பிறவிக்கும் அழைத்து செல்லட்டும் உனக்கான படையல் என்று அந்த தனிமையை அழகாக ரசித்து எழுதியிருக்கின்றார். இந்த கவிவரிகளுக்காக அவர் தேர்வு செய்த பாடல் என் இனிய தனிமையே என்றொரு இனிமையான பாடல் இதோ. என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே. புதிதான அதிகாலையோ, புகை சூடும் நெடுஞ்சாலையோ, உன்னோடு நான் நடந்தால் எல்லாம் பேரழகு. மழை வீழும் இளமாலையோ, இசையில்லா இடைவேளையோ, என்னோடு நீ நடந்தால் இன்பம் என் உலகு. உன்னோடு மட்டும்தான் என் நேரம் எனது, உன்னோடு மட்டும்தான் மெய் பேசும் மனது. மனிதரின் மொழி கேட்டு கேட்டு இதயம் பழுதாய், உனதமைதியில் தானே ஆனே முழு முழுதாய். என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே. அலை மோதும் கரை மீதிலோ, மணல் பாதம் சுடும் போதிலோ, உன்னோடு நான் நடந்தால் மண்ணே பூச்சிறகு. கரைகின்ற அடிவானமோ, குறையாத பெருந்தூரமோ, என்னோடு நீ நடந்தால் இன்பம் என் உலகு. என் தாயின் கருவில் என்னோடு பிறந்தாய், என் வாழ்வின் முடிவில் என்னோடு இருப்பாய். உறவுகள் வந்து சேரும் நீதான் இலையாய், அதற்குனக்கொரு நன்றி சொல்லே முதல் முறையாய். என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே. இதுவரை கற்கா கலைகளெல்லாம் உன்னுடன் கற்கும் வேளையிலே, என் உயிர் தோழி நீ என்பே, நீ என்பே. இதுவரை காணா காட்சிகளை உன்னுடன் காணும் வேளையிலே, எந்தன் காதல் நீ என்பே, நீ என்பே. ஒரு சிலர் என்னை நெருங்க, என்னிடம் பேசத் தொடங்க, சிறு ஊடல் கொண்டு நீங்கி போகின்றாய். கவலைகள் என்னை வருந்த, உன்னிடம் என்னை
கண் விழி கையில் இருந்திடு தனிமையே தனிமையே. உலகெங்கும் தமிழ் பரப்பும் SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தோடும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய கவிதையும் கானத்தையும் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் ஜெர்மன் நாட்டின் கௌரி கமல் அவர்கள். அவருடைய இறுதியும் 4வதுமான கவிதை சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா, என் நாடு என்றாலும் அது நம் நாட்டை போல வருமா. ஆமாம், தாய் மண்ணை இழந்து அந்நிய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவருக்குமான கவிதைதான் அந்த கவிதை. இதோ. ஊரான ஊர் இழந்தோம், பாரான பாரெல்லாம் அலைந்தோம். ஊரான ஊர் இழந்தோம், பாரான பாரெல்லாம் அலைந்தோம். சீரான வாழ்விழந்தோம், விடுதலை ஒன்றிற்காய் உயிர் கொடுத்தோம். சீரான வாழ்விழந்தோம், விடுதலை ஒன்றிற்காய் உயிர் கொடுத்தோம். காவலரன்கள் கைவிட்டு போக இன்று கரப்பான் பூச்சிகளும் மீசையை முறுக்குகின்றன. காவலரன்கள் கைவிட்டு போக இன்று கரப்பான் பூச்சிகளும் மீசையை முறுக்குகின்றன. அடையாளம் இழந்து அநாதைகளாய் அகதிகளாய் எதிலிகளாய் மாற்றம் கண்டோம். அடையாளம் இழந்து அநாதைகளாய் அகதிகளாய் எதிலிகளாய் மாற்றம் கண்டோம். காகத்தின் கூடுகளில் குஞ்சுகளை பொருத்திவிட்டு கூவுமா என ஏக்கங்களை சுமக்கின்றோம். காகத்தின் கூடுகளில் குஞ்சுகளை பொருத்திவிட்டு கூவுமா என ஏக்கங்களை சுமக்கின்றோம். அழகான கவிதை. இந்த கவிதைக்காக அவர் தேர்வு செய்த பாடல் அழகான அந்த பனைமரம் என்றொரு அழகிய பாடல். இதோ. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். தமிழீழம் மண்ணே உன்னை மறப்பேனா நீ என் அன்னை. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அன்று முற்றத்தில் அழைத்து அழைத்து நான் ஆனா எழுதிய மண்ணல்லவா. அன்று முற்றத்தில் அழைத்து அழைத்து நான் ஆனா எழுதிய மண்ணல்லவா. இன்று நான் பாடும் பாட்டும் என் தாய் மண் என்னுள் இசைக்கின்ற பண்ணல்லவா. இன்று நான்
என் தாய் மண்ணினுள் இசைக்கின்ற பண்ணல்லவா. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். எங்கு வாழ்ந்தாலும் எனது தமிழ் நெஞ்சம் இயங்கும் என் தாயின் எண்ணத்திலே. எங்கு வாழ்ந்தாலும் எனது தமிழ் நெஞ்சம் இயங்கும் என் தாயின் எண்ணத்திலே. அங்கு தமிழினம் துடிக்கும் பொழுதெல்லாம் ஆறு பாயும் என் கன்னத்திலே. அங்கு தமிழினம் துடிக்கும் பொழுதெல்லாம் ஆறு பாயும் என் கன்னத்திலே. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். எதிரி எங்கள் தாய் மண்ணை அழித்ததாய் இரவு பகல் 100 கதை கட்டுவார். எதிரி எங்கள் தாய் மண்ணை அழித்ததாய் இரவு பகல் 100 கதை கட்டுவார். அதிரும் புலிகளின் குண்டு வெடியோசை அறிந்த தமிழ் பிள்ளை கை தட்டுவான். அதிரும் புலிகளின் குண்டு வெடியோசை அறிந்த தமிழ் பிள்ளை கை தட்டுவான். அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். பகைவர் பாயலாம், உடல்கள் சாயலாம், எனினும் தமிழ் ஈழம் பணியாது. பகைவர் பாயலாம், உடல்கள் சாயலாம், எனினும் தமிழ் ஈழம் பணியாது. அகமும் புறமும்
புறமுமாய் உயிரில் கலந்த என் அன்னை மண் பாசம் தணியாதே. அகமும் புறமுமாய் உயிரில் கலந்த என் அன்னை மண் பாசம் தணியாதே. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். தமிழீழம் மண்ணே உன்னை மறப்பேனா நீ என் அன்னை. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். இதுவரை நேரமும் காதோடு கவி சொல்லி காற்றலையில் காதுக்கினிய கானங்களோடு வந்த SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் கேட்டு ரசித்தீர்கள். இன்றைய கவிதையும் கானத்தையும் அழகான அருமையான கவிதைகளோடு அழகான பாடல்களையும் நமக்காக சேர்த்தனுப்பிய ஜெர்மன் நாட்டில் வசிக்கும் கௌரி கமல் அவர்களுக்கு SRS தமிழ் வானொலி சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவருடைய இந்த கலை பயணம் மேலும் மேலும் வளர்ந்து அவருடைய திறமைகள் உலகம் போற்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த இன்றைய நிகழ்வின் தொகுப்பாளர் திரு பானு அவர்களுக்கும் மற்றும் இவற்றையெல்லாம் அழகாக கேட்டு ரசித்து பாராட்டிய அன்பு உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்று தனது 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரி கௌரி கமல் அவர்களுடைய அக்காவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் நோய் நொடியின்றி சீரும் சிறப்புமாக பல்நெடுங்காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் குடும்பம் சார்பாகவும் இன்றைய தொகுப்பாளர் திரு பானு குடும்பம் சார்பாகவும் மற்றும் SRS உறவுகள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இதேபோல் இன்னும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதற்கு முன் உங்களுக்காக ஓர் அழகான பாடலை காற்றலையில் தவளவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தர்ஷி. நான் மணமகளே இந்த ஒரு ராத்திரிக்கு நேரம் நல்ல நேரம் இது சுக யாத்திரைக்கு. நான் மணமகளே இந்த ஒரு ராத்திரிக்கு நேரம் நல்ல நேரம்
போகலாம். உயிரில் உள்ள ஓவியம் அழிந்து போகுமா? முகத்தை இன்று ஏனடி பெயரில் மறைத்தாய்? மனத்தை இங்கு ஏனடி பொய்யில் எரித்தாய்? இறந்தவன் பிழைத்த பின், இறந்தவன் பிழைத்த பின் விஷத்தை எதற்கு கொடுக்கிறாய் நீ மணமகளே, எந்தன் உயிர் காதலியே? ஜன்மம் ஒரு ஏழும் எந்தன் துணை நீயடியே.